தீபாவளி என்பதிலேயே அதன் பொருள் அடங்கியுள்ளது. தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து வணங்குதல் தீபாவளியாகும். தீபம் சக ஆவளி சமன் தீபாவளியாகும். இது விளக்குகளை வரிசையாக வைத்தல் என்பது பொருள்படும். புற இருளை துரத்த விளக்குகள் எப்படியோ அதே போன்று ஆன்மீக விளக்குகளினால் அக இருளை அகற்ற முடியும் என்பதே இந்துக்களின் ஐதீகமாகும். இதனால் அகம் தூய்மையடைகிறது, ஆணவம் அழிந்தொழிகிறது. தீபாவளி பண்டிகை இத்தத்துவத்தை எடுத்து எம்புகிறது. அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டிய திருநாளாக தீபாவளியை இந்துக்கள் நினைவு கூறுகின்றனர். நரகாசுரன் என்ற அரக்கன் உலகில் தேவர்களுக்கும் மக்களுக்கும் எதிராக புரிந்து வந்த அட்டூழியங்களால் ஏற்பட்ட அதர்ம நிலையை அகற்றி காக்கும் கடவுளான திருமால் தோன்றி நரகாசுரனை வதம் செய்து உலகில் தர்மத்தையும் நிம்மதியையும் நிலைநாட்டிய திருநாளாக தீபாவளி நினைவு கூறப்படுகின்றது. தான் மரணித்த போது இத்தனத்தை உலக மக்கள் திருநாளாக கொண்டாட வேண்டும் என்று நரகாசுரன் விரும்பினான். நரகாசுரனின் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் அன்று முதல் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்த உண்மையை உணர்ந்தும் வாழும் நெறிமுறைகளை வகுத்துக் கொள்ளும் பக்குவத்தை தீபாவளியின் தத்துவம் வெளிப்படுத்துகிறது. தீய சிந்தனைகள் தீய செயல்கள் யாவும் நிரந்தரமானவை அல்ல. எல்லை மீறிய தீமைகள் யாவும் இறை சக்தியால் இல்லாதொழிக்கப்படும் என்பது உலகிற்கு உறுதிப்பட உணர்த்தும் வரலாற்றை நரகாசுரன் வரலாறு மக்களுக்கு சுட்டிக்காட்டுகிறது. மக்களை காத்து வழிகாட்ட உலக மகா சக்தியான இறைவனின் கருணை எப்போதும் உண்டு என்பதை எடுத்துக் கூறும் நன்னாளாகவும் தீபாவளி திகழ்கிறது. கொடுமை நிறைந்த நோக்கங்கள் சிந்தனைகள் செயல்கள் போன்றவற்றினால் மக்கள் மனதில் இருள் சூழ்ந்து விடுகிறது. அவ்விருளை நீக்கிவிட பக்தி எனும் ஒளியை ஏற்ற வேண்டும். அதுவே தீபாவளியாக அமைகிறது. தீபாவளி தினத்தில் இந்துக்கள் எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்வார்கள். இதனால் அன்றைய தினம் தீமைகள் அழிந்துவிடும் என்பது இந்துக்கள் காலம் காலமாக போற்றி வரும் நம்பிக்கையாகும். தீபாவளி என்றாலே மக்கள் மனதில் இனிமையும் மகிழ்ச்சியும் பொங்கி வழியும். குழந்தைகள் சிறுவர்கள் இளைஞர்கள் யுவதிகள் என எல்லோரும் மனமகிழ்ச்சியுடன் இருக்கும் தினம் தீபாவளி பண்டிகை தினத்திலாகும். தீபாவளி தினத்தில் அதிகாலையில் எழுந்து ஸ்நானம் செய்து புத்தாடை உடுத்தி பட்டாசு கொளுத்தி ஆலய வழிபாடுகளில் ஈடுபட்டு அன்றைய தினத்தை இந்துக்கள் குதூகலமாக கொண்டாடுவார்கள். ஒவ்வொருவர் மனதிலும் தீபாவளி அன்பையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தும். தீபாவளி பண்டிகையானது மக்கள் மனதில் அன்பையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி அனைவரும் ஐக்கியத்துடன் ஒன்று கூடும் பண்பாட்டின் அடையாளமாகவும் திகழ்கிறது. இன்றைய தீபாவளி திருநாளில் வசந்தம் தொலைக்காட்சி ரசிகர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது.